நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதனை சந்திக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி விசுவாசத்தோட எவ்வளவு வேணும் சந்தேகப்படாம உங்களுக்கு என்ன தேவையோ அதனை கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். பிள்ளை இல்லாதிருந்த அன்னாள் ஆண் பிள்ளைய கர்த்தரிடத்துல கேட்டபோது சாமுவேலை தந்தருளினார். துக்கமே வாழ்க்கையா இருந்த யாபேஸ் கர்த்தரிடத்துல கேட்டபோது அவருடைய துக்கத்தை ஆசீர்வாதமா மாற்றினார். பிறவிலேயே குருடனாயிருந்த பர்த்திமேயு இயேசுவிடம் பார்வையை கேட்டபோது இயேசு அவனுக்கு பார்வையை கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் இயேசு கிட்ட நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமா அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அவங்க தேவையை சந்திப்பார். இப்பொழுதும் முதலாவதா நம்முடைய சகோதரிகளோடு இணைந்து துதிக்கு பாத்திரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிச்சு பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்த ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது என்கிற பக்தன் சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நான் துதிப்பேன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்கள் முழு இருதயத்தோடு துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடு ஆண்டவரை துதிக்கும் போது நம்முடைய இருதயம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்புமே. இந்த நேரத்தில் கூட சேர்ந்து துதிக்கிறீங்களா? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் உம்மை துதிப்பேன், என்னுடைய முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூறுவேன் இயேசுவேன்னு சொல்லி. இயேசுப்பா நம்ம மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. நமக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்தாரே. அந்த இயேசுவை பார்த்து நான் உங்க மேல அன்பா இருப்பேன்ப்பா, உமக்காக நான் ஓடுவேன்னு சொல்லி இயேசுப்பாவை பார்த்து என் முழு இருதயத்தோடு நான் துதிப்பேன், அன்பு கூறுவேன்னு சொல்லி சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். சந்தோஷத்தோடு ஆமெனப்பா உம்மை துதிப்பேன்னு சொல்லி எபினேசராய் கூட இருந்தீரே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட இயேசுவை பார்த்து இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசுப்பா தான் ஆராதனைக்குரியவர். இயேசுவை பார்த்து ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் சொல்லி சந்தோஷத்தோடு இயேசுவை பார்த்து ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அவர் 24 மணி நேரம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். எல் ஜோயி, நம்மை காண்கிற தேவன். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை யாருமே பார்க்கலையே, என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆண்டவராகிய இயேசு உங்களை 24 மணி நேரமும் டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அந்த இயேசுவை பார்த்து எல் ஜோயி, என்னை கண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி இயேசுப்பா பார்த்து சொல்லுவோமா? ஆமென். என்னை கண்டீரே நன்றி, கண்டீரே அமேனப்பா நன்றியா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். கரங்களை தட்டி இருக்கிற இடங்களை இயேசுவோட நினைத்து ஆமென். கரங்களை உயர்த்தி கூட சொல்லுங்க. ஆராதனை நாயகரே இயேசுவே, ஆராதனை ஆமெனப்பா.
உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு எங்கள் ஆராதனை சொல்லி அல்லேலூயா. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அப்படி கண்களை மூடி அவர் எபினேசராய் நம்ம கூடவே இருந்திருக்கிறார். இயேசுப்பா பார்த்து, எபினேசர் எனக்கு உதவி செய்கிறவர் எனக்கு கூட இருந்தீரே, உமக்கு ஆராதனைன்னு சொல்லி இருதயத்தின் மேலே கை வைத்து, எபினேசரே எனக்கு கூட இருந்தீங்களே உமக்கு நன்றி, முழு உள்ளத்தோடு உண்மை துதிப்பேன், முழு உள்ளத்தோடு உண்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, உண்மையில் அன்பு கூறுவேன்னு சொல்லி ஏசப்பாவை பார்த்தாரு. எவ்வளோ நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார், நமக்காக சிலுவையில் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஒரு சொட்டு ரத்தம் கூட மீதி இல்லாமல் முழுவதுமாய் சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய எல்லா மீறுதல்களுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரு. அந்த இயேசுவை பார்த்து, நான் உண்மை நேசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவோமா? எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே இயேசுப்பா பார்த்து, ஆமென். இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பைசுவே ஆராதிக்கிறேன்னு சொல்லி நீங்க இருக்கிற இடங்கள்ல எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து இயேசுப்பாவுக்கு ஆராதனை செலுத்துறீங்களா? ஆமென். உங்க அப்பாவுக்கு ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அவரை ஒருவரை ஆராதனைக்குரியவர் யூதா துதி கோத்திரத்தின் சிங்கம் அவர் ஒருவர் தான். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் உயர்த்த 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 தேவ பிரசன்னம் உங்க வீடுகளுக்குள் ஆளுகை செய்யும். ஆமென். அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே இசையா, என் ஆவி ஆத்மா சரீரத்தின் முன்னேற்றமே. சொல்லுமா? யூதா யூதா துதி கோத்திரத்தின் சிங்கமே இசையா, என் ஆவி ஆத்மா சரீரத்தின் முன்னேற்றமே. நீர்தானையா நீர்தானையா எங்கள் ஆராதனை, நீர்தானையா எங்கள் ஆராதனை ஆராதனை. பார்த்து மனதார இயேசுவே நீ ஒருவரே ஆராதனைக்குரியவர், உம்மையே நான் உயர்த்துவேன் சொல்லி இயேசுவை பார்த்து துதிக்கிறீங்களா? ஆமென். ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை
முடியுமா? கரங்களை உயர்த்தியோ, இருதயத்தின் மேலே கை வைத்தோ, 2 கரங்களை உயர்த்தியோ இயேசுவை பார்த்து நீர் ஒருவரை ஆராதனைக்கு உரியவர் சொல்லி, ஒருவரும் சேரக்கூடாத ஒரே வாசம் செய்பவரே, துதி கோத்திரத்தின் சிங்கமே உம்மை உயர்த்துகிறோம் சொல்லி ஆராதனை துதி ஆராதனை தானையா, நீதானையா எங்கள் ஆராதனை, நீதானையா எங்கள் ஆராதனை, ஆராதனை. உங்க வீடுகளில் தேவ சத்தம், உங்க வீடுகளில் இயேசுவோட பிரசன்னம் இறங்குவதற்காக உங்க சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை சொல்லுங்க. தேவ தூதர்கள் உங்க வீடுகளில் சுற்றிலும் ஆலயம் இறங்குறது உங்களால பார்க்க முடியும். ஆமென் அப்பா. துதி ஆராதனை, ஒரு விஷயம் கூட ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. அப்பா, நீரே ஆராதனைக்கு உரியவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே துதிக்கு பாத்திரப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்க துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவர். உங்கள் பிரச்சனைகளை விட, உங்கள் வியாதியை விட, உங்கள் தோல்வியை விட இயேசு பெரியவர். பெரியவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கும்போது நமக்கு எதை குறிச்சும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஜோதி அக்கா நாடகம் பார்க்கலாமா? ஜோதி அக்கா, மனசு நிறைஞ்சிருக்குமா? ஹோட்டலுக்கு போனதாலையா? இல்ல, நீ என்ன கூப்பிட்ட பாத்தியா, அதுவே என் மனசு நிறைஞ்சிடுச்சுமா. சாரிம்மா. எதுக்குடி? உங்களுக்குள்ள இருக்கிற ஆசைய புரிஞ்சுக்காம போயிட்டேனே. ஏமா சிரிக்கிறீங்க? இது மட்டும்தான் அம்மாவோட ஆசைன்னு நினைக்கிறியா? இன்னும் நிறைய இருக்குமா. நிறைய இருக்கா? ஆமாமா, சில காரியம் சொல்ல முடியும், சில காரியம் சொல்ல முடியாது. ஏமா? அது அப்படிதான். ஏமா அப்படி என்ன ஆசை உங்களுக்கு? உங்க அப்பா கூட வாழ்நாள் முழுவதும் வாழணும். அவருக்கு முன்னாடி நான் கண்ணை மூடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது வாய்க்கல. என்னோட பேர பிள்ளைங்களை எடுத்து கொஞ்சணும்னு ஆசை. இப்படி நிறைய ஆசை இருக்குமா. என்னடி பாக்குற? ஒன்னும் இல்லம்மா. நான் நீ வருத்தப்படணும்னு சொல்லலம்மா. நான் வருத்தப்படலம்மா. அதானே, நீ ஏன் வருத்தப்பட போற? அப்படி இல்லம்மா, எனக்கும் உங்க ஆசைய நிறைவேற்ற ஆசைதான். ஆனா என்ன பண்ண? எல்லாம் நடக்கும், வா போவோம். ஏய், மணி 7 ஆச்சு, என்னடி தூக்கம் இன்னும்? ஏய் சுதா, ஐயோ உடம்பு இப்படி அனலா கொதிக்குதே. சுதா, என்னடி இப்படி உடம்பு கொதிக்குது? பாத்து பாத்து, மெதுவா எந்திரிமா, மெதுவா. என்னம்மா உனக்கு காய்ச்சல் இப்படி அடிக்குது? இரு, அம்மா உனக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன். என்ன? இந்தாம்மா சாப்பிடு.
கொஞ்சம் குடிச்சுக்கோமா. இந்தாம்மா, போட்டுக்க, மாத்திரை போட்டுக்க. ஐயோ, காய்ச்சல் இன்னும் குறையிலையே, அனலா கொதிக்குதே. அம்மா போய் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வரேம்மா. சரி. எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன் ஜோதி. என்னக்கா இந்த பக்கம்? மெடிக்கல் ஷாப்புக்கு வந்தேன். மெடிக்கல்கா? என்னக்காச்சு? சுதாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் மாத்திரை வாங்க வந்தேன். சுதாவுக்கா? நேத்து கூட நான் அவளை பார்த்தனே. ஆமாம்மா, நைட்டு படுக்கும்போது கூட நல்லதா இருந்தா. இப்ப காய்ச்சல் அனலா கொதிக்குது. டாக்டர் கிட்ட நீங்க கூட்டிட்டு போக வேண்டியது தானே? போகணும் ஜோதி, முதல்ல மாத்திரை கொடுத்து பாப்போம். காய்ச்சல் விடலனா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். இப்படி டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மருந்து வாங்க கூடாதுக்கா. அது ஆபத்தா முடிஞ்சிட போகுது. புரியுதுமா, என்ன மாதிரி ஆட்களுக்கு முதல்ல மெடிக்கல் தான், அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல். சரிக்கா, நீங்க போங்க, நான் அப்புறமா அவளை வந்து பாக்குறேன். சரிம்மா. மா, கொஞ்சம் எந்திரிமா. மெதுவா. காய்ச்சல் குறைஞ்சிருக்காமா? இல்லம்மா, இன்னும் விடல. சரி, அம்மா மெடிக்கல்ல மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்க, காய்ச்சல் விட்டுரும். அம்மா, இப்படியெல்லாம் மாத்திரை போடக்கூடாதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுடி, அம்மாவுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுமா. அம்மா கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன். சரி. சுதா, இந்த கஷாயத்தை கொஞ்சம் குடிமா, காய்ச்சல் கொஞ்சம் போகும். ஐயோ, இப்படி கொதிக்குதே, என்ன பண்றதுன்னே தெரியலையே, அனலா கொதிக்குதே. சுதா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. சுதா, சுதா. மீனாட்சிக்கா? என்னக்கா, சுதாக்கு இன்னும் காய்ச்சல் குறையிலையா? ஆமாம்மா, மெடிக்கல்ல தான் மாத்திரை வாங்கி கொடுத்தீங்களே. கேக்கல ஜோதி. என்னக்கா நீங்க? நான் தான் சொன்னேன்ல, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மாத்திரை வாங்கி கொடுக்க கூடாதுன்னு. உங்களுக்கு அது தெரியாதா? ஐயோ, என்னக்கா இது, இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது, இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி சரி, நான் வந்து ஆட்டோ வெளியில தான் இருக்கு, அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம் வாங்க. சுதா, எந்திரிமா, பாத்து எந்திரி, மெதுவா பார்த்து. பாத்துமா, மெதுவா 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 ஏறுமா.
ஐயா இந்த பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போங்களேன். என்னம்மா நீங்க உங்க இஷ்டத்துக்கு மெடிக்கலை வாங்கி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? இந்த வியாதிக்கு என்ன மருந்துன்னு எங்களுக்கு தானே தெரியும். டாக்டர், இப்ப சுதாவுக்கு எப்படி இருக்கு? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லம்மா. ஒரு 3 நாளைக்கு நீங்க தங்கி பார்க்க வேண்டியிருக்கும். பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும். ஃபீவர் வேற ஜாஸ்தியா இருக்கு, இன்ஃபெக்ஷனும் இருக்கு. சோ கட்டாயம் 3 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். சரிங்க டாக்டர், நீங்க சுதாவை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க டாக்டர், வாங்க. என்னக்கா இப்படி இருக்கீங்க? இப்ப பாருங்க எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு. பாருங்க, இப்ப சுதா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற அளவுக்கு வந்திருக்கா. இல்ல ஜோதி, நான் வழக்கம் போலதான் மாத்திரை வாங்கி கொடுத்தேன். அதான் நாம பண்ற தப்பு. அக்கா, டாக்டர் பார்க்காம நோய்க்கு நாமளே மருந்து வாங்கி சாப்பிடுறது தப்புக்கா. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. நாங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவங்க எல்லாத்துக்கும் அவங்களே மெடிசன் எடுத்துக்கிட்டாங்கன்னு. அது அவங்களுக்கே தெரியாம அவங்க உடம்ப ரொம்ப பாதிச்சிடுச்சு. இப்ப உயிருக்கு போராடுற சூழ்நிலைமையில அவங்க இருக்காங்க. இங்க பாருங்கக்கா, நமக்கு தெரிஞ்ச ஒரே மாத்திரையை தான் எல்லாத்துக்குமே போடுறோம். தலைவலியா, கால் வலியா, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளே போய் மெடிக்கல்ல வாங்கி சாப்பிடுறோம். எல்லா வியாதிக்கும் ஒரே மாத்திரை செட் ஆகாதுல்ல. இதத்தான் நான் பண்றேம்மா. காரணம், எல்லா நேரமும் ஹாஸ்பிட்டல் போக கையில காசு இருக்காதுல்ல. நான் என்ன பண்ணேன், மருந்து எழுதி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கற காசை மெடிக்கலுக்கு கொடுத்தா மாத்திரை வாங்கிடலாம். உங்க சூழ்நிலைமை எனக்கு புரியுதுக்கா. ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன மெடிசன் வேணுங்கிறது டாக்டருக்கு தானே தெரியும். புரியுதுமா, இனி நான் இப்படி இருக்க மாட்டேன். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ம், கவலைப்படாதீங்கக்கா, சுதாவை பத்திரமா பாத்துக்கங்க. நான் வரேன். சரிம்மா. ம். அத்தை, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு ஃபோன் அடிச்சீங்க? எதுக்கு அடிச்சனா? சுதாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்களா? என்னத்த சொல்றீங்க? ஆமா மாப்ள, அவளுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. சுதாவுக்கு காய்ச்சல்னு தெரியும், ஆனா தெரியுமா? எப்படி தெரியும்? நேத்தே மெசேஜ் பண்ணியிருந்தா. சுதா சொன்னாளா? அப்புறம் ஏன் கிளம்பி வரல? இங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் அத்தை. நான் இன்னைக்கு எத்தனை முறை போன் பண்ணேன், ஏன் எடுக்கல? அது வந்து என்ன மனுஷியா நீ? பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாம இருக்க. அது அத்தை. என்ன அத்தை? வாயில இருந்து ஏதாவது வரப்போகுது. என்ன அத்தை, பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது. என்ன நேயர்களே, ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? இப்பொழுதும் குடும்பங்களில் சந்திக்கிற பிரச்சனைகள் மாறவும் குடும்பங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சகோதரிகளோட இணைந்து ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் நாம் சேர்ந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க இல்லையா? இந்த நாளிலும் நம்ம என்ன காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, அறிவில்லாமல் இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அறிவில்லாமல் இருக்காதே அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? பல வேளைகளில் அறிவில்லாமல் நடந்து கொள்கிறோம் இல்லையா? நிறைய காரியங்களை நம்ம அறிவில்லாமல், ஞானம் இல்லாமல், இல்லை புத்தி இல்லாமல் செஞ்சுட்டு
அது நிமித்தம் வருகிற விளைவுகள், அது நிமித்தம் வருகிற பாதிப்புகள், அப்படி அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது ஐயோ கொஞ்சம் யோசித்து செஞ்சுருக்கலாமே, கொஞ்சம் புத்தியை யோசித்து செஞ்சுருக்கலாமே, புத்தி இல்லாமல் செஞ்சுட்டனே, அறிவில்லாமல் நான் செஞ்சுட்டனே, நடந்து கொண்டனே, அறிவில்லாமல் பேசிட்டனே, அறிவில்லாமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வருத்தப்படுறோம் இல்லையா? செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? பேசி முடிச்சதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு நல்ல அருமையான ஒரு ஆலோசனை சொல்றாரு, அறிவில்லாமல் இருக்காதே அப்படின்னு. பாருங்கள், இன்னைக்கு கர்த்தரை குறித்த அறிவே நிறைய பேருக்குள்ள இல்லை. கிறிஸ்தவங்க நம்ம சொல்கிறோம், இயேசுவை அறிகிற அறிவு இல்லை, வேத வசனத்தை அறிகிற அறிவு இல்லை. அதனால தான் பல பாவங்களுக்குள்ள சிறைக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிற காரியம், அறிவில்லாமல் இருக்காதீங்க, புத்தி இல்லாமல் இருக்காதீங்க, கொஞ்சம் யோசித்து புத்தியாக ஞானமாக செயல்படும் போது நம்ம காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார்ல. புத்தியும் அறிவும் கர்த்தருடைய நாவிலிருந்து தான், அவருடைய வாயிலிருந்து வருகிறது, அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. அப்போ அந்த அறிவு அந்த புத்தியை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எத்தனை காரியத்தில் நம்ம அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் செய்து இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? எத்தனை குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, எத்தனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. யோசிச்சு பாருங்க, அறிவில்லாமல் செஞ்ச ஒரு காரியம். பாருங்க, சமீபத்தில் ஒரு அருமையான சகோதரி ஜெபிக்கும்படியாக வந்தாங்க. அவங்க கணவரிடத்தில் பேச வேண்டிய விதமாக பேசாமல் பழைய காரியங்களை, அந்த மகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் செய்த தவறுகள், ஒரு சில தவறுகள் அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கு. அதையே தன் கணவரிடத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அறிவில்லாமல் சொன்னதுனால, புத்தி இல்லாமல் யோசிக்காமல் சொன்னது நிமித்தம் கர்த்தர் மன்னித்த அந்த பாவத்தை மறுபடியும் அது நினைவு வந்து அந்த கணவர்கிட்ட சொன்னதுனால இன்னைக்கு அந்த குடும்பம் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பாவத்தை மன்னிச்சு நீ மன்னிப்பு கேட்டும் போதே நான் மன்னித்து அதை என் முதுகுக்கு பின்னால் போட்டுட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டேன், இனி அதை நான் நினைக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பழைய பாவத்தை நினச்சி கர்த்தர் மன்னிச்சதுக்கு அப்புறம் கூட, இது யாருடைய தந்திரம் தெரியுமா? பிசாசு. பழைய காரியங்களை நம்முடைய நினைவில் கொண்டு வந்து நம்மளை இந்த மாதிரி சிக்க வைக்கிறது பிசாசனுடைய காரியம். அறிவில்லாததுனால இப்படி பாருங்க, அந்த மகளுடைய வாழ்க்கை பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம வாழ்க்கையில் இப்படி அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் பேசி மாட்டிகிட்டு இருக்கிறோம்ல, பல காரியங்களை செய்து இன்றைக்கு பிரச்சனைகளுக்குள்ளே கிடக்கிறோம்ல. இன்றைக்கி அதுக்காக தான் நம்ம செபிக்க போகிறோம். முதலாவது என்ன காரியத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசுகிறோம். இல்லை, அறிவில்லாததுனால சிறைப்பட்டு போகிறாங்க. பிசாசு சிறை இல்லை, பாவங்கிற சிறைக்குள்ளே வச்சிருக்கிறான். எதுலெல்லாம் பாருங்கள், குடிப்பழக்கம், குடிக்கிறது தப்புன்னு தெரியும். குடிகாரங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், குடிக்கிறது தப்புன்னு தெரியும். போதை வஸ்து யூஸ் பண்ணுறது தப்புன்னு தெரியும். மொபைலில் அடிக்ஷனாக இருக்கிறது தப்புன்னு தெரியும். தவறான படங்களை, தவறான விளையாட்டுகளை விளையாடுவது, அதை பார்க்குறதெல்லாம் தப்புன்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் புத்தி இல்லாமல் போய் அந்த சிறைக்குள்ளே விழுந்துடுறோம். இது குழி, இதில் விழக்கூடிய, இது குழிக்குள்ளே விழக்கூடாதுன்னு அறிவு இருக்குது. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அந்த அறிவை யூஸ் பண்ணாமல், அறிவில்லாமல் புத்தி இல்லாமல் போய் குழிக்குள்ளே விழுந்து கிடக்கிறோம். அப்படித்தான் இன்றைக்கு பிசாசு வைத்திருக்கிற அந்த கண்ணிகளுக்குள்ளே அறிவில்லாமல் பலர் சிக்கி இருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள், எத்தனை வாலிப பிள்ளைங்க, எத்தனை குடும்ப பெண்கள் அறிவில்லாமல் ஏதாவது பாவத்தில் சிறைப்பட்டு போயிட்டீங்களா? இன்னைக்கு சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ள கிடக்கிறீங்களா? அர்ப்பணித்து நம்ம செபிக்க போகிறோம். சகோதரி, செபிக்கும் போது இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாம் பாவம், எது அறிவில்லாமல் இந்த பாவத்துக்குள்ளே போய் விழுந்தோம் அதெல்லாம் அறிக்கையிட்டு, ஏசப்பாட்ட பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டு செபிக்கலாமா? சகோதரி, செபிக்கும் போது செபிங்க. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. இந்த ஜெப நேரத்துக்காக உடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஏசப்பா. இந்த நாளையும் கூட எவ்வளோ ஜனங்களப்பா பாவத்துக்கு அடிமைப்பட்டு சிறைப்பட்ட நிலைமையில கைதிகளை போல காணப்படுகிறாங்க ஏசப்பா. அது பாவம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் அந்த பாவத்துக்குள்ளே போய் சிக்கி கொண்டாங்களப்பா. இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை பெற முடியலை ஏசப்பா. அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாள்லையும் கூட அப்பா மொபைல் அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி போய் கிடக்குறாங்கப்பா. அந்த ஆபாசமான காரியங்களுக்குள்ள சிக்கி போய் கிடக்குறாங்களே, இந்த சிறைப்பட்ட இவர்களை நீர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிற ஏசப்பா. அப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. சத்துரு இவர்களை கட்டி வைத்திருக்கிறானே, இது வலை என்று தெரியாமல் இதற்குள்ள விழுந்து விட்டார்கள் அப்பா. இதிலிருந்து என் ஜனத்துக்கு வெளியே வர முடியவில்லையே தகப்பனே. இந்த நாள்லையும் கூட யாரெல்லாம் நானும் இந்த பாவத்துக்குள்ள, இந்த குடி வெறிக்குள்ள நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், இந்த விபச்சார வேசித்தன பாவத்துக்குள்ள நான் அடிமை
அடிமைப்பட்டு காணப்படுகிறேனே, இந்த பாவத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லையேன்னு சொல்லி எந்த பிள்ளைகள்லாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்களோ, இந்த நாளில் நீர் உம்முடைய பிரசன்னத்தை நீர் அனுப்பும் அப்பா. இவர்களை நீர் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குமாரனாகி இயேசு நீர் இவர்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த நாளில் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரையும் நீர் தொடுவீராக, ஒருத்தரையும் நீங்க விடாதீங்கப்பா. எல்லாருக்கும் இந்த பாவ பழக்கத்திலிருந்து நீர் விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க ஆளுகைக்குள்ள இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். ஒரு புத்தி தெளிவை கொடுத்து பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போகிற காரியம், இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு அநேகருக்கு இல்லை பாருங்க. அதனால தான் நிறைய தவறான காரியங்கள், தவறான வழிபாடுகள், தவறான முறைகளை அநேகர் பின்பற்றுகிறாங்க பாருங்க. யார் என்ன சொன்னாலும் நம்புறாங்க. காரணம் இயேசு தெய்வங்கிற ஒரு அறிவு இல்லாததுனால. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவும், வேத வசனத்தை அறிகிற அறிவும் மக்களுக்கு உண்டாகணும்னு சொல்லி சகோதரியோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, மே துதிக்கிறோம், மே சொதரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாய் கொண்டு இருக்கிறாங்கப்பா. கிறிஸ்துவை குறித்த அறிவு என் ஜனங்களுக்குள்ள காணப்படும்படி அப்பா, இந்த வேலையில் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் ஐயா. கிறிஸ்து இயேசுவின் அறிவு ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகணும் அப்பா. வேத வசனத்தை குறித்த ஞானம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வம் அல்லாதவை தெய்வம்னு சொல்லி நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. உண்மை தெய்வமாகி உண்மை அறியாதபடி என் ஜனத்தினோட கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதப்பா. இப்பொழுதே நீர் விடுவிக்கும்படியாய் கடந்து போவீராகப்பா. நீர் தான் உண்மையான தெய்வம் என்பதை என் ஜனம் அறிந்து கொள்ளும்படி என் ஜனத்தினோட கண்கள் திறக்கப்படுவதாகப்பா. அவர்களை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள் இந்த வேலையில விலகும்படி ஜெபிக்கிறோமையா. என் ஜனங்களுக்குள்ள அறிவின்மையான காரியங்களை கொண்டு வந்து அவங்க மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற அந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோமப்பா. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தின் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அந்த அறியாமையின் இருள் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகும்படி ஜெபிக்கிறோமையா. கர்த்தர் இந்த நாளிலே நீ செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமையா. உம்மை குறித்த அறிவு என் ஜனங்களுக்குள்ள உண்டாக போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நீரே பொறுப்படுத்தி கொண்டு பெரிய காரியங்களை செய்து உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அடுத்தபடியா, இன்றைக்கு அநேகர் தங்கள் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவங்களா இருக்கிறாங்க. கணவனிடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பேசணும், அல்லது கணவன் மனைவியின் இடத்துல எப்படி பேசணும், இந்த மாதிரி ஒரு அறிவில்லாததுனால எடுத்தோம் கவுத்தோன்னு பேசி அநேக குடும்பங்களுக்குள்ள இன்னைக்கு பிரச்சனை. அது மட்டுமல்ல, பிள்ளைகளை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி அவர்களை வழி நடத்தணும், அவங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற அறிவில்லை. ஓவராக செல்லம் கொடுக்கறது, புத்தி இல்லாமல் நம்ம செய்கிற காரியம் நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்குது. நிறைய பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்குள்ள தவறான வாழ்க்கைகள் முறைகள். ஏன்னா அறிவில்லாததுனால. சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்த அறிந்திருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்குள்ள அந்த அறிவு உண்டாயிருக்கணும். அதற்காக சகோதரியோடு கூட இணைந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிற ஐயா. இன்றைய நாட்களில் அறிவில்லாமையினால குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனைகள், பிரிவினைகள் அப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பங்களை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் நிற்கிற ஐயா. ஆண்டவரே, ஒரு விசேஷித்த அறிவு பெற்றோர்களுக்குள் கடந்து வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை நடத்த, கணவன் மனைவிக்குள்ளாய், ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு சமாதானமான சூழ்நிலை உண்டாகத்தக்க ஒரு நல்ல ஒரு அறிவை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீங்களே. குடும்பத்தை நடத்துவதற்கு, நல் வழியில நடத்துவதற்கு உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே அந்த விசேஷித்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறப்பா. இனி
எந்த குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் வேண்டாம், போராட்டங்கள் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. நீங்க பொறுப்பெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் பொறுப்பெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தகப்பனே, எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரப்பா. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு அறிவில்லாம புத்தி இல்லாம ஆண்டவரை யோசிக்காம செய்தது நிமித்தம் ஆண்டவரை எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகளுக்குள்ளாய் கடந்து செல்ற மக்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைந்து ஜெபித்திருக்கிறாங்கப்பா. தாங்கள் செய்த அந்த அறிவீனத்தை நிமித்தம் செய்த காரியங்களை ஒத்துக்கொண்டு அர்ப்பணித்து ஜெபித்தபடினாலே இன்றையிலிருந்து அந்த குடும்பங்களுக்குள்ளே அந்த தனிப்பட்ட நபர்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் இறங்கி குடும்பங்களுக்குள்ளே நல்ல மாற்றங்களை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெப நேரத்தை ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. இந்த நாளில் மட்டும் இல்லை, இந்த காரியங்களுக்காக அனுதினமும் உங்கள் தனி ஜெபங்களில் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். அடுத்ததா சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய சிறப்பு செய்தியின் தொகுப்பை பார்க்கலாமா? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் இல்லாமல் வாழ்றதே ஒரு பெரிய செல்வங்க, ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. உண்மைதானே அது? நோய் இல்லாமல் ஆரோக்கியமாய் வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன், உன்னை விட்டு வியாதியை நான் அப்புறப்படுத்துவேன் அப்படின்னு என்ன, உன்னை ஆரோக்கியமாக நான் வைத்து கொள்ளுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஒரு சின்ன வியாதி வந்துட்டாலே நம்முடைய மனசு பாதிக்கப்படுது, சரீரம் பாதிக்கப்படுது, குடும்பம் பாதிக்கப்படுது, எல்லாமே ஒரு பாதிப்பு. ஒரு வியாதி வந்துட்டா, ஒரு குழந்தைக்கு வியாதி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? தாயினுடைய உள்ளம் பாதிக்கப்படும், தகப்பனார் பாதிக்கப்படுவாங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பாதிப்புக்குள்ளாயிருவாங்க. ஒரு வியாதி பாதிப்பை உண்டாக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்னு. என்னத்த? வியாதி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். அப்போ நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம பொதுவாக எப்போ ஜெபம் பண்ணுவோம்? ஒரு வியாதி வந்த பிறகுதான் ஜெபமே பண்ணுவோம் சுகத்துக்காக. அதுவும் டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்கன்னு வைங்களேன், இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, என்ன ஆகும்னு தெரியல, ஏதோ பார்க்கலான்னு சொல்லிட்டா உபவாச ஜெபம், அப்புறம் 4 மாடிக்கு வர்றது, ஊழியக்காரனை தேடுறது, எங்கே பார்த்தாலும் ஜெபம் ஆரம்பிச்சிருவோம். எப்போ? வியாதி வந்த பிறகு சுகம் வருவதற்கு. ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறதற்காகவே நம்ம ஜெபிக்கலாம். தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. உங்களுடைய சரீரத்தில் கர்த்தருடைய ஆரோக்கியம் நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா இருப்பது ஆண்டவருடைய கிருபை. அதனால ஆரோக்கியமான வாழ்வு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்ப வியாதி வந்துட்டு என்ன பண்றது? சுகத்துக்காக ஜெபிக்கணும். நீங்க கேட்ட ஆண்டவர் சுகம் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம வியாதி வந்துட்டா உடனே நம்ம மைண்ட்ல தோன்றது என்னது சொல்லுங்க? எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம்? டாக்டர்கிட்ட போன உடனே மருந்து மாத்திரை சொல்றாரு. தலைவலிக்குன்னு உடனே என்ன சொல்லுவாங்க? அனாசின் போட்டியா? தொண்டை வலிக்குன்னு உடனே ஸ்டெப்சில் போடுறியா? ஜெபம் பண்றியான்னு சொல்றீங்களா? யோசித்து பாருங்க. நிறைய வீட்டில் இயேசுவுக்கு மரியாதை கிடையாது. அவர்கிட்ட கேட்டு அற்புதம் செய்வான்னு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நீங்க அவர்கிட்ட போகாம நீங்க அங்க போன, இங்க போன, அவர்கிட்ட போன, இவர்கிட்ட போன, கடைசியில் அங்க வந்திருக்கிறேன். அப்ப இயேசுக்கு என்ன மரியாதை இருக்கிற உங்க வாழ்க்கையில? அதுவே ஒரு பாவம் என்று உணரணும் கிறிஸ்தவர்கள். கடைசியா நீங்க வந்தது பாவம். முதல் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கணுமே. அப்ப ஆஸ்பத்திரிக்கு போறது பாவம் கிடையாது, தப்பு கிடையாது. போறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணீங்களா? ஆண்டவர்கிட்ட போனீங்களா? முதல் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தினீங்களா? முதல்ல அவருக்கு தானே சொல்லணும், ஆண்டவரே குழந்தைக்கு இப்படி ஒரு வியாதி,
இந்த குழந்தைய நீங்க சுகமாக்க முடியும், ஒரு அற்புதம் செய்யுங்க, ஆஸ்பத்திரிக்கு நாங்க கொண்டு போக வேண்டியது இருக்குது, எந்த டாக்டர்கிட்ட போகணும், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும், எங்களை கைட் பண்ணுங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போய் முதல்ல கேளுங்க, இயேசுக்கு முதலிடம் கொடுங்க. நீங்க கடைசியா தானே இப்ப இயேசுகிட்ட வந்திருக்கிறீங்க கிறிஸ்தவளா இருந்து. அந்த பாவத்துக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எல்லாரும் முடியாதுன்னு சொல்லி கடைசியில மட்டும் வந்திருக்கிற ஆண்டவரே, அதுக்கு என்னை மன்னிங்க, இனிமே எனக்கு எந்த வியாதி வந்தாலும் முதல்ல உம்மகிட்ட வருவா ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனா கூட முதல்ல யார்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க சத்தமா? ஆண்டவர்கிட்ட தான் முதல்ல காரியத்தை கொண்டு போகணும். வியாதி வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் முதலாவது இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்கள், முதலாவது இயேசுவோட ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் ஆண்டவர் கைடன்ஸ் தருவார். நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, டாக்டர்கிட்ட போகணுமா வேண்டாமா, ஆண்டவர் ஆலோசனை தருவார். அவர் அற்புதமான ஒரு ஆண்டவர். நீங்க சுகமா இருக்கத்தான் விரும்புகிறார். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும், அவர் விரும்புகிறார். இப்பொழுதும் சிறப்பு செய்தியின் தொகுப்பு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அடுத்ததா உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவ செய்தி அளித்து ஜெபிக்க சகோதரி செல்லாராணி அப்பாதுரை அவர்கள் ஆயத்தமா இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, எல்லாருக்கும் ஒரு விருப்பம் என்னன்னா, நம்ம குடும்பமாய் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கணும், குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் குடும்பம் நிரப்பப்பட்டு இருக்கணும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய சமாதானத்தால் நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்யணும். இப்படியெல்லாம் எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. குடும்பத்தில் பிள்ளைகள், குடும்ப தலைவர்கள் எல்லாரும் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டுடைய நாம மகிமைக்காய் வாழணுன்ற விருப்பம், ஆசை எல்லாருக்குமே உண்டு. அதே விருப்பம்தான் கர்த்தருக்கு உண்டு. நம்முடைய குடும்பம் கர்த்தருடைய நாம மகிமைக்கு எழும்பணும். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பலருக்கு ஆசீர்வாதமாக வகிக்கணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய எதிர்பார்ப்பும் கூட. அதற்காகத்தான் கர்த்தர் பாருங்க, இந்த வேதாகமத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறாங்க. வேதாகமத்தில் கர்த்தர் நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை நடத்தணும், நம்முடைய குடும்ப வாழ்க்கை சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்கும்படியா நமக்குள்ள எப்படிப்பட்ட செயல்பாடு காணப்படணும், எல்லாமே அழகாக கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. ஒரு கணவன் மனைவியோட எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பேசணும், ஒரு மனைவி கணவனிடமாக எப்படி நடந்து கொள்ளணும், அது மாத்திரமல்ல பெற்றோராகிய நாம் பிள்ளைகளை எப்படி கர்த்தர்களாய் வளர்க்கணும், அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம யாரை சந்தித்தாலும் நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும், நம்முடைய சிந்தனை நினைவுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படணும், நம்முடைய நடக்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக எப்படி இருக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் கர்த்தருடைய நாம மகிமைக்காக எப்படி செயல்படணும், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு இந்த வேத வசனத்தின் மூலமாக எல்லாவற்றையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ இந்த வார்த்தையை வாசிக்கிறவா இல்லாதபடி தியானித்து அதன்படி நடக்கும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாங்க, குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு விவேகத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. அருமையானவள வேதாகமத்தை நம்ம பார்க்கிறோம். லோத்து மனைவியும் பார்த்து கர்த்தருடைய தேவதூதன் என்ன சொல்கிறாங்க, நீ பின்னிட்டு பாராதேன்னு சொல்லி. ஆனால் பாருங்க, அந்த வார்த்தையை அற்பமாக எண்ணி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில் செவி சாய்க்காத படியினால லோத்துடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தது நிமித்தமாய் உப்பு தூணானாள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இன்னும் கூட நம்ம பார்ப்போமானால் ஏவாளை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் ஆதாமி ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாங்க, இந்த தோட்டத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம், ஆனால் இந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட வேளையில் ஏவாள் சர்ப்பத்தின் நிமித்தமாய் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அந்த கனி அந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தமாக வஞ்சிக்கப்பட்டு போன ஒரு நலம். இன்னைக்கு அருமையானே, கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தது, இந்த வார்த்தையின்படி நான் செவி சாய்த்து என் குடும்பத்தை என் பிள்ளைகளை நடத்துவேன்,
அந்த அர்ப்பணிப்போடு இருக்கும் பொழுது கர்த்தர் குடும்பத்தை அழகாய் நடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமொழிகள் 24வது அதிகாரத்துல, வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், அறிவினாலே அறைகளில் இனிமையும் அருமையுமான சகலவித பொருட்கள் நிறைந்திருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம குடும்ப கர்த்தர்கள் கட்டப்படும்படியான ஞானத்தை கர்த்தர்ட்ட கேட்கணும். ஒரு ஆண்டவரே ஒரு தெளிந்த புத்தியை தாருங்கன்னு கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் பயமுள்ள ஆவியல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியான ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. அப்போ அந்த கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் தகப்பனே குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, அந்த விவேகத்தை எனக்கு தாங்க, அந்த புத்தி கூர்மை எனக்கு தாங்க, ஒரு தெளிந்த புத்தி எனக்கு தாங்க, அறிவிலை சிறந்திருக்கும்படியான ஒரு கிருபை எனக்கு தாங்க என்று ஆளுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியான அழகாய் நம்மை போதிப்பாங்க, அழகாய் வழிநடத்தி செல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில நாம் எப்படி செயல்படணும், இந்த காரியத்தை எப்படி நம்ம நடத்தணும், இந்த எதிர்ப்புக்கு மத்தியில எப்படி ஞானமாய் விவேகமாய் நடந்து கொள்ளணும் என்பதை கர்த்தருடைய ஆவியான் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அருமையான ஊழியத்தின் பாதையில் கூட எத்தனையோ பேர் வந்து சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் நடந்த காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய மகளின் திருமண காரியத்திற்காக ஜெபிக்கும்படியாக கடந்து வந்தாங்க. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க என்கிட்ட, அக்கா என் மக இப்படிலாம் படித்திருக்கிறா, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறா, எத்தனையோ மணமகன் வீட்டார் வந்திருக்கிறாங்க, எதை தீர்மானிக்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து கர்த்தாவே உங்கள் சித்தம் மாத்திரம் நிறைவேற்றப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. திருமண கர்த்தருடைய ஆலோசனை, உங்கள் ஞானம் வேணும் ஐயா, ஆண்டவர் இதில் உங்களுடைய தெளிவான வழிநடத்தல் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் காத்துருங்க, செபிங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து அனுப்பி வைத்தேன். சில நாட்கள் கழித்து திரும்பவும் வந்தாங்க. அவங்க சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவங்க சொன்ன ஒரு காரியம், அக்கா 2 மணமகன் வீட்டார் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, அதனால் ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன காரியம், ஒரு மணமகன் வீட்டில் எந்த வசதியுமே கிடையாது, குடியிருக்க சொந்த வீடு கூட கிடையாது. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், அந்த ஐயாவும் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் 2 பிள்ளைகளையும் படிக்க வைத்தோ எங்கள் சம்பாத்தியத்தில் அந்த ஐயா மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க, படிக்க வச்சுட்டோம். இப்போ மூத்த மகன் வயதானதுனால அவனுடைய திருமண கருப்பு, 2வது மகன் வேலை பார்க்குறான், என்னுடைய வருமானத்துக்கு வருங்காலங்களுக்கான ஒரு சொந்த வீடை கர்த்தர் கொடுப்பார் அப்படிலாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட நல்ல குடும்பம், நல்ல ஆண்டவருக்கு பயந்த குடும்பம், அந்த தம்பிமா நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் ஊழியத்தை நேசிக்கிற குடும்பம்க்கா. ஆனால் பாருங்க, ஒரு குடியிருக்கிறது கூட சொந்த வீடு இல்லை. அந்த சகோதரி சொன்ன ஒரு காரியம், இன்னொரு மணமகன் வீட்டார் நல்ல வசதி, நல்ல ஆஸ்திகள் இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, நல்ல சொந்தமான வீடு, ஒரு பெரிய வீடெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மணமகனும் நல்ல ஒரு உத்தியோகம் பார்க்குறாரு, நல்ல சம்பாத்தியம்தான். ஆனால் இன்னும் பரிபூர்ண ரட்சிப்புகளை வரல. அவங்களும் அந்த குடும்பத்தாரும் ஒரு நார்மல் கிறிஸ்டியன் லைஃப், வருவாங்க ஆலயத்துக்கு வருவாங்க, அவ்வளோதான். அதனால எங்களுக்குள்ள எதை செலக்ட் பண்ணன்னு தெரியலை அப்படின்னு சொன்னபோது ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்புடுங்க. கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம், ரட்சிக்கப்பட்ட ஒரு மணமகன் வருவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதனால் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டு அதை தீர்மானிங்கன்னு சொன்ன பொழுது அந்த சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க, நல்லதாங்க்கா, அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கெல்லாம் சரிதான், ஆனால் குடியிருக்க கூட ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த மணமகன் எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் ரட்சிக்கப்படலை. ஆனால் என் மக ஜெபிக்கிற பிள்ளை, ஆனால் அங்கே போனால் எப்படியாவது அங்கே ஒரு மாற்றம் வரும், இந்த மணமகனை எப்படியாவது கர்த்தருக்குள்ளாக வழி நடத்திடுவா அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோடைய வழிநடத்தின்படி நீங்கள் செய்யுங்க, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மணமகன் வர்றது பெரிய ஆசீர்வாதம் சொன்னேன். ஆனால் அவங்க போயிட்டாங்க. போயிட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அவங்கள பார்க்கலை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தாங்க, ரொம்ப கண்ணீரோடு கூட வந்தாங்க. அந்த சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க, அக்கா என் மகன் இன்னைக்கு அந்த வீட்டில் வாழ முடியாதபடி மருமகன் என் மகளை துரத்தி விட்டுட்டார், எங்கள் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அமைதியாக இருந்தேன். அப்போ அந்த சகோதரிட்ட நான் கேட்டேன். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, இந்த வசதியான குடும்பம், நல்ல சம்பாத்தியம், சொந்த வீடெல்லாம் இருக்குன்னு சொல்லி போய் இந்த மணமகனை ஒழுங்கு பண்ணணும், திருமணம் முடிந்ததுக்கா ஒரே வாரத்தில் என் மகன் என்ன சொன்னா, இவரோட என்னால் வாழவே முடியாது. ஏன்னு சொன்னால்
ரட்சிக்கப்படலைன்ற அனுபவம் மாத்திரம் இல்லை, வாரந்தோறும் சனி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டின்னு போகிறாரு. வேண்டாத சிநேகங்கள்லாம் இருக்குது, அங்கே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, மதுபானம் அருந்துறாங்க. அதெல்லாம் தப்புன்னே அவர் ஏற்றுக்கொள்ளலை. இதன் நிமித்தமாக எங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, எங்கள் 2 பேருக்குள்ள சமாதானம் இல்லை, என்னால் நிம்மதியாக வாழ முடியலை அப்படின்னு சொல்லி திருமணம் முடிந்த முதல் வாரமே என் மகன் என்கிட்ட வந்து சொன்னான், இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும், நீ சமாளிச்சுட்டு போ, நீ ஜெபம் பண்ணு, எல்லாம் ஆலோசனை கொடுத்து அனுப்பினேன். பாருங்கக்கா, நாள் ஆக ஆக அவர் வாரந்தோறும் போய் அந்த பார்ட்டிக்குன்னு போய் குடிப்பது நிமித்தமாக, வேண்டாத கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பழக்க வழக்கங்கள் இருப்பது நிமித்தமாக இவளால் ஒரு நாள் கூட அவளால் சமாதானம் இருக்க முடியல. அவளுடைய கணவனும் அவளை நேசிக்கலை, அன்பு செலுத்தலை, எல்லா நாளும் இவங்களுக்குள்ள வாக்குவாதம். அதனால் நான் அவளோட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டா. அவருமே நான் இப்படித்தான் வாழ்வேன், என் மருமையை சொன்ன காரியம் நான் இப்படித்தான் வாழ்வேன், என் கூட சேர்ந்து வாழன்னா வாழ, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு போனால் அவரே கொண்டாந்து என் மகளை என் வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அறிவில்லாமல் நடந்து கொண்டேன், புத்தி இல்லாமல் நடந்து கொண்டேன், ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டேன். அந்த தாயார் சொன்ன காரியம், அறிவை இழந்துட்டேனே. அந்த தாயார் சொன்னாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கலையே. அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆஸ்திகள் இருக்கா, சொத்து இருக்கான்னு தான் நான் பார்த்தேன். அந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மணமகனை கர்த்தர் கொடுத்தாருன்ற ஒரு அறிந்து கொள்ள முடியாதபடி என் அறிவு மழுங்கி போயிட்டு, அறிவில்லாமல் போயிட்டே. அழுதாங்க, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அழுதாங்க. நான் அறிவில்லாமல் நடந்து கொண்டேனே, ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிறேன், அதன்படி நான் நடக்கலையே. இன்னைக்கு அறிவில்லாமல் இருந்தது நிமித்தமாக என் மகளுடைய குடும்பம் இன்னைக்கு வாழ முடியாதபடி இன்னைக்கு பிரிந்து போய் நாங்கள் வெட்கப்பட்டு போன ஒரு நிலைமையில, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலைமையில நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த சகோதரி திரும்ப திரும்ப பாருங்க தலையில் அடிச்சுக்கிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, புத்தி இல்லாமல் நடந்துட்டேனே, அறிவில்லாமல் நடந்துட்டேனே, இப்படியெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அருமையானே ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆண்டுடைய சமூகத்தில் எந்த காரியமான வேத வசனத்தை வாசிக்கலாம் மாத்திரமல்ல, அதை தியானித்து ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இதில் எனக்கு நல்ல ஆலோசனை தாருங்க, ஒரு தெளிந்த புத்தியை தாருங்க, எனக்கு ஞானத்தை தாருங்க, அறிவிலே சிறந்திருக்க முடியாத கிருபையை தாருங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அழகாய் போதித்து நடத்துவார். அவர் ஆலோசனை கர்த்தராய் இருப்பார், ஞானத்தின் ஆவியால் நம்மை நிரப்புவார். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று ஞானத்தினால் வீடு கட்டப்படும் என்ற வார்த்தையின்படி குடும்பம் கர்த்தர்கள் கட்டப்படும்படியாய், கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உள்ளத்தின் ஆழ்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே தகப்பன் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிற ராஜா, எந்த காரியமானால் குடும்பத்தின் எந்த காரியமானால் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் உங்கள் வார்த்தைக்கு செவி சாய்த்து உங்கள் சமூகத்தில் ஜெபித்து ஆண்டவரே உங்கள் ஆலோசனையை கேட்டு ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இதில் ஞானத்தை தாருங்க, எனக்கு தெளிந்த புத்தியை தாருங்க, அறிவிலை சிறந்திருக்க முடியாத கிருபையை தாருங்க, ஆலோசனை தாருங்க ஆண்டவரே. உங்கள் சமூகத்தை தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து எல்லா காரியத்திலும் முடிவெடுத்து செயல்படக்கூடிய கிருபையை ஒவ்வொருக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிற ராஜா. அப்படியா இந்த நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு யார் யாரெல்லாம் அர்ப்பணித்து செபிக்கிறாங்களோ அந்த குடும்ப கர்த்தர்கள் கட்டப்பட்ட குடும்பமாய், அந்த குடும்பத்தில் சகல விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிரப்பி ஆண்டவரே சகல ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களும் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிப்பில் நிலைத்திருந்த ஆண்டவர் மக்களாய் வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மூலமாய் என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போற தயவுக்காய் நன்றி. உங்க நாமத்தை கர்த்தர் உயர்த்த போற கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த நாள் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பம் உங்க ஆளுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழிநடத்துங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவளே, கர்த்தர் அப்படி ஜெபத்தை கேட்டிருக்கிறாங்க. எல்லா காரியம் ஆனாலும் ஆண்டவரே இதில் உங்கள் ஆலோசனை ஞானம் தாங்க, விவேகம் தாங்க, அறிவிலே சிறந்திருக்க ஒரு தெளிந்த புத்தியை தாருங்கன்னு ஜெபிங்க. ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா உங்கள் குடும்பங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். ஆமென்.
பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. நாளையும் நாளை மறுநாளும் ஒளிபரப்பாகவிருக்கும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை உங்கள் குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.